வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது OMG 2 அப்படின்ற ஹிந்தி மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற படம். இப்போ ஜியோ சினிமா ஓடிடி ஆப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல அக்ஷய் குமார், பங்கஜ் திரிபதி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு முக்கியமான டாபிக்கை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம். செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்றத அந்த டாபிக்கோட பேரு. செக்ஸ் எஜுகேஷன் ஸ்கூல்கள்ல சிலபஸா ஏன் வேணும் அப்படின்றத ஸ்ட்ராங்கா வலியுறுத்துற மாதிரியான ஒரு படம். அதையும் ஒரு ஃபேண்டசி கலந்து சொல்லியிருப்பாங்க. அது உண்மையிலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவா இருந்துச்சு. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்கஜ் திரிபதி ஒரு தீவிரமான சிவன் பக்தர், கோயில்ல வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவரோட பையன் ஸ்கூல் பாத்ரூம்ல மாஸ்டர்பேட் பண்ற வீடியோவை எவனோ ஒருத்தன் எடுத்து அதை வைரல் ஆக்கிடுறான். இன்ஃபேக்ட் அதனால அந்த பையனை ஸ்கூல்ல இருந்து நீக்கிடுறாங்க. ஆல்சோ இவங்க குடும்பத்துக்கும் ஒரு பயங்கரமான கெட்ட பேர் வந்துருது. அதனால ஊரை விட்டு காலி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஊரை விட்டு கிளம்பி போகும்போது தான் சிவனோட அவதாரமா இருக்கக்கூடிய அக்ஷய் குமாரை இவங்க சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டாகுது. அக்ஷய் குமாரை சந்திச்சதுக்கு அப்புறமாட்டி இவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான திருப்பங்கள் உண்டாகுது, பங்கஜ் திரிபதி ஸ்கூலுக்கு அகேன்ஸ்டா ஏன் அந்த கேஸ் எடுத்து நடத்துறாரு, அந்த கேஸ் எப்படி போகுது, கடைசியா என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா எனக்கு படுறது கண்டிப்பா இந்த படத்துல இவங்க பேசியிருக்கக்கூடிய அந்த டாபிக். செக்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக்கை ஒரு டபு டாபிக்கா நினைச்சு நம்ம யாருமே ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டோம். என்னதான் ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணலனாலும் அதை பத்தி இலைமறைவு காய்மறைவா மத்தவங்க சொல்றதை கேட்டு அதை ஃபாலோ பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த நிறைய பேர் பண்ணிருப்போம். இல்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த மாதிரி கேட்கிற விஷயங்கள்ல 100 விஷயங்கள்ல 90 விஷயங்கள் பொய்யா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பொய்களை கேட்டே ஒரு ஜென்ரேஷனே வளருது. ஸோ இதுக்கு ஸ்கூல்ல அவங்களுக்கு ஒரு சிலபஸாவே இந்த டாபிக்கை கொண்டு வந்துடலாம். ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் புரிதல் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா இதுல வலியுறுத்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த கோர்ட் ரூம் டிராமா முழுக்கவே இந்த ஒரு டாபிக்கை மையமா வச்சுதான் நகர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. அதுலயும் குறிப்பா அந்த செக்ஸ் ஒர்க்கரை விசாரிக்கக்கூடிய அந்த காட்சிகள் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம இந்த படத்துல இன்னும் சில விஷயங்களை பத்தியுமே பேசியிருப்பாங்க. அதாவது பீரியட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தியுமே ரொம்ப ஓப்பனா பேசணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச் அப்படின்றதையுமே கரெக்டா சொல்லி தரணும் அப்படின்றதையுமே சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப நீட்டா சொன்ன ஒரு படம் இந்த படம். ஆல்சோ இந்த படத்துல அந்த ஃபேண்டசி பார்ட் அப்படின்றது நான் ஒரு இன்டெலிஜென்ட்டான மூவா பாக்குறேன். அதாவது மனுஷன் சொன்னா ஒரு விஷயத்தை எவனும் கேட்கவே மாட்டான். இதே ஒரு கடவுளோட அவதாரமே சொல்லுது அப்படின்னும் போது அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நினைக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஐடியால அந்த ஃபேண்டசி பார்ட்டை வச்சிருப்பாங்க அப்படின்னு தோணுது. உண்மையிலே ஒரு நல்ல தாட்டா இருந்துச்சு. ஓவரால் இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே ஒரு மாதிரி ஃபன் ஃபில்டா அண்ட் தாட் ப்ரோவோக்கிங்கா தான் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட மிடில் போர்ஷன்ஸ்ல ஒரு விதமான லேக் அப்படின்றத நம்மளால உணர முடியும். கொஞ்சம் லைட்டா சுத்திட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். அண்ட் டியூரேஷன் வைஸ்மே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு மேல போகக்கூடிய ஒரு படம். ஸோ இன்னும் கொஞ்சம் சாலிடா ஒரு 15 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. மற்றபடி இந்த படம் ஒரு தரமான படம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இது செக்ஸ் எஜுகேஷனை பத்தி பேசக்கூடிய ஒரு படமா இருந்தாலும் கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.